இயேசு எனக்கு யார்? அவர் எங்கே இருக்கிறார்? இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, ஒரு முறை கடவுள் வேலையெல்லாம் செய்து முடித்து கடை பெற்றவர்கள் கொஞ்ச நாள் ஓய்வெடுப்பதற்காக முடிவு செய்கிறார். எங்கே ஓய்வு எடுக்கலாம் என்று சொல்லி தனது சீர்திருத்தத்தை கேட்கிறார். அப்பொழுது தோமையா இமயமலைக்கு வாங்க, அங்கே யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்கள் நல்லா பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணலாம் என்று சொல்கிறார். கடவுள் சொல்கிறார், இல்லை இல்லை, இப்போ இமயமலைக்கு கூட இந்த மனுஷன் தலைவர் வந்துடுறாங்க, அந்த நிம்மதியை இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, இமயமலை வேண்டாம், வேறு எங்காவது போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்தோனியார், அப்படின்னா நீங்கள் ஆள் கடலுக்கு போயிடுங்க, சமுத்திரத்துக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறார். கடவுள் சொல்கிறாரு, இல்லை இல்லை, அங்கே கூட அவங்க கப்பலை வச்சு உள்ளே வந்துடுவாங்க, என்னால் அங்கே இருக்க முடியாது, வேற ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்குறாரு. பேர் சொல்கிறாரு, அப்படின்னா நீங்கள் மனுஷனுடைய இதயத்துக்குள்ள போயிடுங்க, ஏன்னா மனுஷன் கடவுள் கடவுளை எங்கே இருக்கிறார் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கிறாங்க, தவிர அவனுக்குள்ள தான் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிக்கிறதே இல்லை. அதனால மனுஷங்களுடைய இதயத்தில் போய் தங்கிட்டீங்க அப்படின்னா யாருமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாடு கடவுளை அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி வெளியே தேடிக் கொண்டிருக்கார்கள், உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ளுங்கள் என்கிறது இன்றைய நாளுடைய இறைவார்த்தை. பிரியமான சகோதரர்களே, இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு தனது சீடர்களிடம் ஒரு சாதாரணமான கேள்வியை கேட்கிறார். ஒரு விபரீதமான கேள்வி அல்ல, மாறாக வளர்ச்சியை ஏறெடுக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இந்த கேள்வி அமைந்திருக்கிறது. என்னை மக்கள் யார் என்று சொல்கிறார்? சீடர்களுடைய பதில், திருமுழுக்கு யோவான் எனவும், எலியா எனவும், எரேமியா எனவும் அல்லது வேறு இறைவாக்கினர் ஒருவர் எனவும் மக்கள் அழைக்கிறார் என்று கூறுகிறார். ஏன் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கிறது என்று சிந்தித்தோம் என்று சொன்னால், திருமுழுக்கு யோவான் அப்பொழுதுதான் அவர் கொல்லப்பட்டார். எனவே இறந்த திருமுழுக்கு யோவானை கடவுள் மீண்டுமாக உயிர்ப்பித்திருக்கிறார் என்று சொல்லி அப்பொழுது மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார். எனவே தான் திருமுழுக்கு யோவானாக இருக்கலாம் என்று கருதுகிறார். எதற்காக எலியா என்று கருதுகிறார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே மெசியா வருவதற்கு முன்பாக இறைவாக்கினர் எலியா வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு எலியாவாக இருக்கலாம் என்று சொல்லி மக்கள் எண்ணுகிறார். அதே போல இறைவாக்கினர் எரேமியா என்று கருதுவதற்கு காரணம், முற்காலத்தில் இறைவாக்கினர்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினராக இருந்தவர் எரேமியா இறைவாக்கினர். எனவே இவர் ஒரு எரேமியா இறைவாக்கினரை போல இருக்கிறார் என்று மக்கள் கருதுகிறார். ஆனால் சீடர்களிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே கேள்வி கேட்கிறார். 3 ஆண்டுகளாக நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்னை பற்றி என்று கேட்கிற பொழுது பேதுரு கடவுளுடைய திருமணத்தை வெளிப்படுத்துகிறார். இதோ வாழும் மெசியா, கடவுளுடைய மகன் என்று சொல்லி அவரை பற்றி அறிக்கையிடுகிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பாராட்டுகின்றார், மெச்சுகின்றார். இதோ கடவுளுடைய திருமணம் உனக்கு அருளப்பட்டிருக்கிறது, நீ நான் யார் என்பதை கண்டுகொண்டிருக்கிறார், நீ பேறு பெற்றவன் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்கின்றார். திரு அவையை தலைவராக ஏற்படுத்துகின்றார். ஆனால் அந்த பாராட்டு ஒரு சில நிமிடங்கள்தான். இதோ தன்னுடைய சாவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உடனே பேரு அதை ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. மனித எண்ணத்தின்படி இப்படிப்பட்ட ஒரு சாவு நமக்கு நிகழ வேண்டாம் என்று சொல்லி இயேசுவுக்கு தடையாக இருப்பதனால் யார் பாராட்டினார்களோ அவருடைய வாயிலிருந்தே சாபத்தையும் பெற்றுக் கொள்கின்றார். அப்பாலே சாத்தான், நீ கடவுளுக்கு ஏற்றை பற்றி எண்ணாமல் மனிதனுக்கு ஏற்றை பற்றி எண்ணுகிறார் என்று சொல்லி இயேசுவால் கண்டிக்கப்படுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, இன்றைய நாளில் புனித பேதுருவை போல பல நேரங்களிலே இயேசுவை நாம் யார் என்று இனம் கண்டு கொண்டிருந்தாலும் பல நேரங்களிலே அவர் எங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாமலேயே போய்விடுகிறோம். சமயம் என்பது ஒரு நபர் இந்த சடங்குகளின் வழியாக, சம்பிரதாயங்களின் வழியாக, சட்டத்திட்டங்களின் வழியாக தனக்குள் இருக்கக்கூடிய கடவுளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர வெறும் சமயவாதியாக மட்டும் வைத்திருப்பதாக. பிரியமான சகோதரர்களே,
நல்லது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஞாயிற்றுக்கிழமையில் திருப்பலிகளை கடந்து கொள்வதும் திருவருட்சாதனங்களை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மாறாக இந்த திருப்பலிகளும் உடல் சார்ந்த வழிபாடுகளும் நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய கடவுளை கண்டு கொள்வதற்கான வழிகாட்டிகளாக அமைய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் பங்கேற்கக்கூடிய திருப்பலிகளும் நாம் கடைபிடிக்கக்கூடிய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் வெறும் சமயவாதிகளாக மட்டுமே உங்களையும் என்னை வைத்திருக்கவே தவிர ஆன்மீகவாதிகளாக ஒருபோதும் மாற்றார். ஏனென்றால் கடவுள் எழுதிய சட்டம் நம்முடைய இதயங்களில் அன்பாக இருக்கின்றது. யாரெல்லாம் அந்த அன்பினை கண்டுகொண்டு அது மற்ற மனிதர்களிடத்திலே காண்பிக்கிறார்கள் அவர்களால் உண்மையான ஆன்மீகவாதிகள். அதற்காகத்தான் இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இந்த வழிபாட்டு முறைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. உண்மையாகவே இந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் இந்த திருப்பலிகளும் நமக்கு இந்த அன்பை கண்டுகொள்ள ஒரு காரணிகளாக இருக்கிறது. வெறும் சமயவாதிகளாக சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வெறும் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ அழைக்கவில்லை. அப்படி ஒரு வேளை நீங்களும் நான் சட்டங்களையும் நெறிமுறைகளையும் மட்டும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே தவிர கடவுளுக்கு ஏற்றவை பற்றி இல்லை. கடவுள்